அல்லு அர்ஜுன் என்னதான் ஃபேமஸ் ஸ்டாராக இருந்தாலும் சட்டம் பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒன்று தான். அல்லு அர்ஜுனுக்கும் ஒன்று தான், பிரைம் மினிஸ்டருக்கும் ஒன்று தான், சீஃப் மினிஸ்டருக்கும் ஒன்று தான், பிரசிடென்ட்டுக்கும் ஒன்று தான். இப்போ எங்கே கூட்டம் சேருவாங்கன்னு தெரியாது. கூட்டம் சேர்ந்தா அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும். அப்படி இருக்கக்கூடிய பவரை எப்பயுமே வந்து செலுத்தக்கூடிய இடத்துல தான் போலீஸ் இருக்கணும். எப்போ கூட்டம் சேருவாங்க, எந்த இடத்துல கூட்டம் சேருவாங்க, எந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து அலமோதும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஸ்டாம்பீட் நடக்கும்போது அல்லு அர்ஜுன் கூட இல்லை. அங்கே அல்லு அர்ஜுன் அவர்கள் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டாம்பீட் வந்து வேற ஒரு இடத்துல நடக்குது. அப்போ ஸ்கொயர்லி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்டுக்கு. A1, A2, A3, A4, A5 அப்படின்னு இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாம ஏழாவது இருக்கக்கூடிய அக்யூஸ்ட அல்லு அர்ஜுன் ஏன் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க? பாயிண்ட் நம்பர் 1. அன்னைக்கே நான் சொன்னேன், பெயில் கிடைச்சிருக்கலாம், ஆனால் 6 மணி தாண்டிடுச்சு. அல்லு அர்ஜுன் cannot be an exception சொல்லியிருக்கேன். At the end of the day, Allu Arjun is a citizen, even though he may be a famous actor. ஸோ அதனால் வந்து அவரால் அடுத்த நாள் தான் வர முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் அவர் வந்து வெளில வந்தார். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் நவநீத் சார். சமீபத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவரோட திரைப்படம் சம்பந்தமாக ஒரு தேட்டரில் போகும்போது அங்கே ஒரு ஸ்டாம்பேட் நடக்குது சார். அதை காரணமாக வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரெஸ்ட் ஆனது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்திருக்கா சார்? அல்லு அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நவநீத் ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் ஆக்டர். அவர் வந்து 1982 பிறந்திருக்காரு. ரொம்ப எங்கேஜ்லேயே வந்து திரைப்படத்துறையில் வந்து உச்சத்தை அடைஞ்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் தெலுங்கு சினிமாவில் தான் அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் நவ் ஹஸ் பிகம் வெரி பாப்புலர் அக்ராஸ் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர்ஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஹி ஹஸ் பீன் ஃபீச்சர்ட் இன் ஃபோர்ப்ஸ் இந்தியா செலிபிரிட்டி 100 லிஸ்ட்டு. இதெல்லாம் பல அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு இருந்துகிட்ருக்கு. அவர் வந்து ஸ்டைலிஷ் ஸ்டாரு, ஐகான் ஸ்டார் அப்படிங்கிற பட்டங்களும் அவருடைய ஃபேன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் ஹவவர் அவருடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய டெபியூ ஃபிலிம் ஆகப்பட்டது 2003 கொடுத்துருக்காரு. சப்சிக்வெண்ட்டாக புஷ்பா அப்படிங்கிற படம் ஆகப்பட்டது ஒரு டாப் கிளாஸ் மூவியாக அவருக்கு கிளிக் ஆகி கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா வந்து அவர் சம்பாதிக்க ஆரம்பித்தார். ப்ளஸ் இண்டஸ்ட்ரியை வந்து அவரால் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் டெஃபினட்டாக பல ஆட்ஸ் வந்து நடிக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. தமிழ்நாட்டிலையும் வந்து இஸ் குவைட் பாப்புலர். ஏன்னா டப்பிங் ஃபிலிமை தாண்டி அவருடைய ஐ திங்க் யூ கேன் ஈவன் ஸ்பீக் தமிழ் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் ஈ கம்ஸ் ஃப்ரம் ஃபிலிம் பேக்ரவுண்ட் ஃபேமிலியிலேருந்து வராரு. ஈவன் தோ ஈ கம்ஸ் ஃப்ரம் ஃபிலிம் பேக்ரவுண்ட் பட் ஹி ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட். ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் எந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் நடிக்க வேண்டிய விதத்தில் நடித்தா தான் மக்கள் ஏற்றுப்பாங்க. நீங்கள் எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் யாரும் பார்த்து படம் பார்க்கறது இல்லை. அதுவும் எஸ்பெஷலாக இப்போ இருக்கக்கூடிய ஃபிலிம்ஸ் எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு அண்டு ஆக்டிங் பேஸ்டு. அந்த ஸ்டைலு, அந்த அவருடைய கேஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க, டைரக்டர் எப்படி வந்து கேஸ்ட் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் படம் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து ரீசெண்டாக புஷ்பா 2 ரிலீஸ் ஆகும் பொழுது த என்டையர் இந்தியன் ஃப்ரெட்டர்னிட்டியை வந்து அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த படத்துக்குன்னு ஒரு கிரேஸ் இருந்தது. அது எஸ்பெஷலாக வந்து அவர் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து ஜூப்ளி ஹில்ஸ்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் வந்து அவர் சாந்தி தியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு தியேட்டர் இருந்திருக்கு. அந்த தியேட்டரில் வந்து அவர் 30 படங்களுக்கு மேற்பட்ட படங்கள் அங்கே பார்க்குறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆர்டிகல்ஸ் வழியாக. ஸோ படம் ரிலீஸ் ஆனாலே அங்கே தான் போய் பார்ப்பார் போல இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்டல் ஃபேக்டரும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அல்லு அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஓசிக்காக அப்ளை பண்ணியிருக்காரு. அது யூஸ்வலாக நடக்கிறது தானே. போலீஸ் ஒன்ஸ் இன்டிமேட் பண்ணிட்டா போலீஸ் வில் டேக் கேர் அப்படிங்கிறதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வராங்கன்னு சொன்னால் கூட போலீஸ்க்கு நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். ஏன்னா அடிக்வேட் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா யூ கேனாட், நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஒரு மேரேஜ் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் மட்டும் தான் உங்களால் கண்டக்ட் பண்ண முடியும். பட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து செலிபிரிட்டிஸ் வரும்பொழுது அது பாதிக்கிற மாதிரி இருக்குது. க்ரௌடு வந்து லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்டாம்பீட்ஸ் நடக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டியை கணிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் போலீஸ்க்கு மட்டும் தான் இருக்கும், ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு இருக்காது. அல்லு அர்ஜுன் என்னதான் ஃபேமஸ் ஸ்டாராக இருந்தாலும் சட்டம் பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒன்று தான். அல்லு அர்ஜுனுக்கும் ஒன்று தான், பிரைம் மினிஸ்டருக்கும் ஒன்று தான், சீஃப் மினிஸ்டருக்கும் ஒன்று தான், பிரசிடென்ட்டுக்கும் ஒன்று தான். இந்த சென்ஸ் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் எல்லாருமே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அல்லு அர்ஜுன் இஸ் நாட் அன் எக்ஸெப்ஷன். பட் அல்லு அர்ஜுனுக்கு ஏன் இந்த லைபிலிட்டி வந்தது, அல்லு அர்ஜுனுக்கு ஏன் இந்த அரெஸ்ட் நடந்ததுன்றது தான் கேள்வியே.
அப்போ அல்லு அர்ஜுன் அவர்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுற ஒர்க்கும் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவர் பவுன்சஸ் வச்சுக்கிட்டு தான் அடிக்குவேட் செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு தான் தியேட்டருக்கும் போயிருக்காரு. தியேட்டரில் போயிட்டு ஃபிலிம் வாட்ச் பண்ணும்போது தான் இந்த ஸ்டாம்பீட் நடக்குது. அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒருத்தவங்க வந்து உயிர் இழந்துடுறாங்க. மிக வருத்தமான விஷயம் அது. டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து யாருக்கும் வரக்கூடாது. ஃபிலிம் பார்க்க போனாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து ஸ்டாம்பீடில் வந்து இறந்துடுறாங்க. ஒரு சில பேருக்கு அடிபடுது, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த ஸ்டாம்பீட் நடக்கும்போது அல்லு அர்ஜுன் கூட இல்லை அங்கே. அல்லு அர்ஜுன் அவர்கள் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டாம்பீட் வந்து வேற ஒரு இடத்துல நடக்குது. அப்போ ஸ்கொயர்லி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட்டுக்கு, தெலுங்கானா ஸ்டேட்டு போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து இன்டிமேட் பண்ணி அவங்க என்ஓசி கொடுக்காட்டி கூட இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. ஒன்று என்ஓசி கொடுத்தேன்னு சொல்லணும், இல்லை என்ஓசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். பட் ரெண்டுமே கிளாரிஃபை பண்ணாமல் போலீஸ் ஹோல்ட் பண்ணிட்டு சப்சிக்வெண்ட்டாக ஸ்டாம்பீட் நடந்த உடனேயே சாந்தி தியேட்டருடைய ஓனர்ஸ் அண்ட் அல்லு அர்ஜுனை வந்து அக்யூஸ்டாக வந்து அரைவ் பண்ணி அவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. இது எப்படி பார்க்கணும்னா, ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு இப்போ எங்கே கூட்டம் சேருவாங்கன்னு தெரியாது. கூட்டம் சேர்ந்தா அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும். அப்படி இருக்கக்கூடிய பவரை எப்பயுமே வந்து செலுத்தக்கூடிய இடத்துல தான் போலீஸ் இருக்கணும். எப்போ கூட்டம் சேருவாங்க, எந்த இடத்துல கூட்டம் சேருவாங்க, எந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து அலமோதும் அப்படிங்கிறது தெரியாது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை தாண்டி இன்னைக்கு யூடியூப்ல இருக்கவங்களும் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க போனால் கூட யூ கேன் சி தட் க்ரௌட் வந்து அலமோதுறதை பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேமஸ் பைக்கர் அவர் போனார்னா பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ் எல்லாருமே வந்து அவரை சுற்றி இருக்கிறத நம்ம ஒரு 6 மாதம் 7 மாதம் முன்னாடி பார்க்க முடிஞ்சுது. இப்போ அவர் பைக் ஓட்டக்கூடாதுன்னு ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால அவர் பைக் ஓட்டுறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல யூடியூப் ஸ்டார்ஸு, ஃபுட் ரிவ்யூவர்ஸு இவங்கெல்லாம் போகும்போது கூட க்ரௌடு சேருவாங்க. க்ரௌடு எங்கே சேருவாங்க, எப்படி சேருவாங்கன்றது வந்து யூ கேனாட் ப்ரெடிக்ட். பட் ஸ்டேட் ஷுட் ஆல்வேஸ் பி ரெடி. ஃபயர் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஸ்டேட் போலீஸாக இருக்கலாம், ஆல்வேஸ் பி ரெடி அண்ட் தேர் ரெடி டு கண்ட்ரோல் தி க்ரௌடு. அந்த மாதிரி ஸ்டாம்பிங் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் வந்து அல்லு அர்ஜுன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது, அவருடைய படத்தை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது புஷ்பா 2 சப்சிக்வெண்ட்டாக அந்த ஸ்டாம்பிங் நடந்த உடனே ஸ்டேட் வந்து இந்த பழியை எப்படி ஷிஃப்ட் பண்ணலாம், இல்லை யார் மேலே இந்த பொறுப்பை காட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் இமேஜ் மேனேஜ் பண்ணுன்றதுக்காக ஸ்டேட் வர்சஸ் அல்லு அர்ஜுனா அது மாறுது. அப்போ அல்லு அர்ஜுன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தெலுங்கானா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ஸ், தெலுங்கானா போலீஸ் வந்து 7 பேர் இருக்கக்கூடிய கேஸில் ஏன் அல்லு அர்ஜுன் அவர்களை அரெஸ்ட் பண்ணாங்க? பாயிண்ட் நம்பர் 1, A1, A2, A3, A4, A5 அப்படின்னு இருக்கக்கூடிய அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணாமல் 7வது இருக்கக்கூடிய அக்யூஸ்டை அல்லு அர்ஜுனை ஏன் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஃப்ரைடே ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவர் பார்த்துட்டு வந்தார், ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு, தஸ்டே அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ நோக்கம் என்ன ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணும்போது? நீதிமன்றங்கள் சாட்டர்டே இருக்காது, சண்டே இருக்காது. ஸோ அப்போ அல்லு அர்ஜுனை வந்து டிடென்ஷன் எடுத்துக்கிட்டா அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவர் பொறுப்பு எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறதுக்காக இருந்ததா, இல்லை அவர் மேலே பழியை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக இருந்ததா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ நிறைய பேர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் போலீஸ் வந்து ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ ஓல்டு ட்ரெண்ட், இட்ஸ் அ நோன் ஃபேக்ட் ஃப்ரைடேங்கிறது. ஏன்னா நீதிமன்றங்கள் வந்து சாட்டர்டே சண்டே இருக்காது, ஸோ மண்டே தான் மோஸ்ட்லி இருக்கும். அப்போ மண்டே வந்து ஹைகோர்ட்ஸ் ஸ்பெஷலாக வந்து மண்டே தான் ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் டிடென்ஷனில் வைப்பாங்க. இது வந்து நார்மல் ட்ரெண்ட் தான், இட்ஸ் நத்திங் சம்திங் எக்ஸப்ஷனல். பட் அல்லு அர்ஜுனுக்கு இது எக்ஸப்ஷன் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அல்லு அர்ஜுனுக்கு வந்து 3 லீகல் ரெமடியை தேடி இருக்காரு நவநீத். ஃபர்ஸ்ட் லீகல் ரெமடி பெயில், ரிமாண்ட் பண்ணும்போதே பெயில் போட்டிருக்காரு, பெயில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, 14 days கஸ்டடிக்கு அமைச்சிடுறாங்க. பேரலா அல்லு அர்ஜுன் அவர்களுடைய கவுன்சில்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா உடனே என்ன பண்ணாங்க, வார் ஃபுட்டிங் பேசிஸில் ஹைகோர்ட்டை, வார் ஃபுட்டிங் பேசிஸ்னா அந்த ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஹைகோர்ட்டில் வந்து குவாஷ் பெட்டிஷன் மூவ் பண்ணுறாங்க. குவாஷ் பெட்டிஷன் மூவ் பண்ணி ஈவினிங்கே குவாஷ் பெட்டிஷனை கொண்டு வராங்க. அப்படி முடியுமானா போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி மென்ஷனிங் பண்ணி பவர் டு டிசைட் டு லிஸ்ட் த கேஸ் இஸ் வித் த ஹைகோர்ட். தட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பவர். கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்கு, நீதிமன்றங்கள் டிசைட் பண்ணலாம், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி ஆஸ் பர் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ நீதிமன்றம் டிசைட் பண்ணி இந்த கேஸை லிஸ்ட் பண்ணி அவருக்கு இன்ட்ரிம் பெயில் கொடுக்குறாங்க. இன்ட்ரிம் பெயில் கொடுத்த உடனே அல்லு அர்ஜுனுக்கு பெயில் கிடைச்சிருது. ஒரு சமயம் அல்லு அர்ஜுனுக்கு குவாஷ்லையும் பெயில் கிடைக்கலன்னா இங்கேயும் 14 days கஸ்டடி இருந்திருந்தா டெஃபினட்டாக அவங்களுடைய வழக்கறிஞர்கள் மண்டே வந்து ரிட் பெட்டிஷன் மூவ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அடிப்படை உரிமையோடு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி ரிட் பெட்டிஷன் மூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து லீகல் ரெமெடிஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. பட் லக்கியா ஆர் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் வந்து டிசைட் பண்ணி அவருக்கு வந்து அப்சர்வேஷன் கொடுத்து இன்ட்ரிம் பெயிலை கிராண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்ட்ரிம் பெயில் கிராண்ட் பண்ணியும் அன்றைக்கே நான் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன், பல
மீடியா சேனல்ஸில் வந்து நேஷனல் மீடியா சேனலும் என்னை அணுகியிருந்தாங்க. அன்றைக்கே நான் சொன்னேன் பெயில் கிடச்சிருக்கலாம், ஆனால் 6 மணி தாண்டிடுச்சு. அல்லு அர்ஜுன் cannot be an exception சொல்லியிருந்தேன். அட் த எண்ட் ஆஃப் த டே அல்லு அர்ஜுன் இஸ் அ சிட்டிசன் ஈவன் தோ he may be a famous actor. ஸோ அதனால் வந்து அவரால் அடுத்த நாள் தான் வர முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் அவர் வந்து வெளில வந்தார். ஸோ இதில் வந்து நம்ம இந்த எபிசோட்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வெதர் இட் இஸ் அல்லு அர்ஜுன் ஒரு நார்மல் சிட்டிசன், லீகல் ரெமெடி ஆகப்பட்டது, டிடென்ஷனுக்கு போகும்பொழுது ரிமாண்ட் பண்ணுற இடத்துலையே பெயில் போடலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, குவாஷ் பெடிஷனை மூவ் பண்ணலாம். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், எஃப்ஐஆர் இருக்கக்கூடிய தவறான இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி, இல்லை தப்பான டைமில் வந்து அரெஸ்ட் பண்ண டைம் ஒன்று. இதில் என்னன்னா, நிறைய இடங்களில் அரெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ட்ராவல்லே வச்சுருப்பாங்க. ஏன்னா ட்ராவல் டைம் எக்ஸ்க்ளூடட். ஆர்டிகல் 22ல் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் மெஜிஸ்ட்ரேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் ட்ராவல்லே வச்சுருந்தா அந்த ட்ராவல் டைம் எக்ஸ்க்ளூடாக இருக்கிறதுனால நீங்கள் 24 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் அரெஸ்ட் வச்சிருக்கலாம். ஆனால் ட்ராவல் டைம் எக்ஸ்க்ளூடட். அப்போ எங்கே பிடிச்சிங்க அரெஸ்ட்டு, எந்த இடத்துல போய் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னும் பொழுது ட்ராவல் டைம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்காக தூரமாக கொண்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீதிமன்றங்களில் வந்து பல முறை ஈவன் சுப்ரீம் கோர்ட்ஸும் வந்து இந்த அப்சர்வேஷன்ஸை வந்து கண்டிச்சிருக்காங்க. பல ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் பல ப்ரொசீஜர்ஸை ஸ்டேட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்னா போலீஸ் மட்டும் கிடையாது, டிபார்ட்மெண்ட்ஸு, கலெக்டர் எல்லாருக்குமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து புல்டோசர் ஜட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. யார் பில்டிங்ஸாக அது இடிக்கணும்னாக்கா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து புல்டோசர் ஜட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜிஆர் கவாய் அவர்களுடைய பெஞ்சு இது கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா at any cost as per article 21 has to be followed. அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ரீசனபிள்னஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அல்லு அர்ஜுன் அவர்கள் இப்போ பெயிலில் வந்திருக்காரு. த நெக்ஸ்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் கிரிமினல் அக்யூஸ்ட் ஆக்கியிருக்கணுமான்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு விடை வந்து ஸ்டேட் வந்து கரெக்டான கேர் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து இதில் அக்யூஸ் ஆக்கிறதுக்கான பவர் ஸ்டேட்டுக்கு இருந்தாலும் அல்லு அர்ஜுன் அவர்கள் வரக்கூடிய நாட்களில் இந்த குவாஷ் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது. அந்த குவாஷ் பெட்டிஷனில் அவர் வந்து டெஃபினட்டாக வந்து ஆர்கியூ பண்ணி இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். இப்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்துட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை வித்ரா பண்ணிட்டா அவர் மேலே இருக்கிற கேஸ் போயிடுமானா கிடையாது. ஏன்னா ஸ்டேட் வெர்சஸ் அல்லு அர்ஜுன். ஸோ அதனால் வந்து நீதிமன்றத்தில் தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் ஃபேஸ் பண்ணி ஹைகோர்ட்டில் வந்து குவாஷ் பெட்டிஷனில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வச்சு ஹைகோர்ட்டை டிசைட் பண்ணலாம் குவாஷ் பெட்டிஷனுக்கு. அப்படி இல்லைனாக்கா ட்ரையல் வரைக்கும் ஃபேஸ் பண்ணுற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் இருக்குது. இதை தாண்டி குவாஷ் போடலாம், குவாஷ் மேலே மேல்முறையீடு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு, டிஸ்சார்ஜ் போடலாம் லோவர் கோர்ட்டில். இந்த மாதிரி பல லீகல் ரெமெடிஸ் அல்லு அர்ஜுன் அவர்கள் இருக்குது. அது மட்டும் அல்லு அர்ஜுனுக்கு மட்டும் கிடையாது, மற்ற அக்யூஸ்டுக்கும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் எவ்ரி டைம் போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து ஆர்பிட்ரேரி பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதில்லை. இந்த கேஸில் கூட பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டார்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லைபிலிட்டி வந்து அந்த தியேட்டர் ஓனருக்கு தான். அவ்வளோ கூட்டம் அலமோதுற அளவுக்கு ஒரு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டது. அந்த லைபிலிட்டி லா ஆஃப் டார்ட்னு சொல்லுவோம், அந்த லைபிலிட்டி ஆகப்பட்டது தியேட்டர் ஓனருக்கு தான். வந்த ஒரு சிட்டிசன், தட் இஸ் அல்லு அர்ஜுன் ஒரு சிட்டிசன் தான். அவர் வந்து எப்போ வேணால் எங்கே வேணால் போகலாம், அவர் அடிக்வேட் கேர் தான் எடுத்துக்கிறாரு. அப்படின்னும் பொழுது அவர் போயிட்டு தியேட்டரில் வந்து படம் பார்த்ததுனால தான் இந்த ஸ்டாம்பிங் நடந்தது அப்படிங்கிற சுச்சுவேஷனை கொண்டு வந்து அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷன் கொண்டு வரது வந்து எந்த அளவுக்கு கரெக்டு அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் லா. நாட் ஓன்லி தட், இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணால் அதை மேற்கோள் காட்டி ஃபியூச்சரில் பொலிட்டிக்கல் ரேலிஸ் நடக்குது, அங்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா அந்த அரெஸ்ட் வந்து அப்போ அரெஸ்ட் பண்ணலாமான்ற அந்த பாயிண்ட் வருது. ஸோ இது வந்து இந்த மாதிரியான கேசஸில் வந்து அரெஸ்ட் பண்ணுற பவர் போலீஸ்க்கே இருந்தாலும் அது ஆர்பிட்ரேட்டரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத போலீஸ் வந்து நம்மளும் ஆட்ரிபியூட் பண்ண முடியுதா, கிரிமினாலிட்டி ஆட்ரிபியூட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது இல்லாமல் போலீஸ் வந்து cannot or should not take arbitrary action. ஒரு சமயம் அது இருந்தால் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் அல்லு அர்ஜுன் கேஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்ட்ரிம் பெயில் கிடச்சிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் கேஸ் எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம். நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விரிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. நன்றி நவநீத்.